வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக எறா பிரியாணி தாங்க. எறா பிரியாணி செஞ்சு ரொம்ப நாளாகிடுச்சுங்க. அதனால் இன்றைக்கி செய்யலான்னு செய்கிறாங்க. ஒரு உருளி வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்து பிரியாணி மசாலாலாம் சேர்த்துக்குங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாமே சேர்த்துக்குங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க. நான் வந்து 3 வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. 1/2 கிலோ எறா எடுத்துருக்கேன். அதனால் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கட்டுங்க. முக்கால் பதம் இருந்தால் போதுங்க. வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலராக வேண்டாம். சிக்கனுக்கெலாம் ரொம்ப ப்ரௌன் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். எறாக்கு அது மாதிரி வேணாங்க. நம்ம கண்ணாடி பதத்தோட கொஞ்சம் கலர் மாறி வந்தால் போதும். பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சுங்க வெங்காயம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு வந்து அடியில் ஒட்டாமல் இருக்கணுங்க. அதனால் கிளறி விட்டுக்குங்க. நீங்கள் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் ஒட்டிக்கும். நமக்கு சாப்பாடு அப்புறமா அடி பிடிச்சிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்து செய்யுங்க. இப்போ வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பழமான தக்காளி தாங்க நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. சீக்கிரமாக நமக்கு வந்து குழஞ்சி வந்துடும். நான் வந்து நல்லா குழைய வச்சு தாங்க செய்வேன். அப்போ தான் சாப்பிடும்போது நமக்கு தக்காளிலாம் கரைஞ்சிடும். அது வந்து தோல் மட்டும் தாங்க வெளியே நிற்கும். தக்காளி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தாங்க. அதனால் தக்காளியெல்லாம் நல்லா குழைய வச்சு செய்யுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. புதினாவோட கொத்தமல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரியாணியோட டேஸ்ட் எப்போவுமே நல்லாயிருக்கும். அதனால் கொத்தமல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு செய்யுங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. புதினாவோட கலர் மாறாத அளவுக்கு பார்த்துக்குங்க. புதினா ரொம்ப வதங்கிடுச்சுன்னா லைட்டாக கசப்பு தன்மையை கொடுத்துடுங்க. அந்த அளவுக்கு வதக்காதீங்க. லைட்டாக வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. எறா பிரியாணிக்கு தனியாத்தூள் சேர்த்தா நல்லாயிருக்குங்க. அதனால தான் நானும் சேர்த்துருக்கேன். காரம் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. அப்போ தாங்க ஈக்குவலாக இருக்கும். இந்த மசாலாக்கெலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரணுங்க. அப்போ தான் எல்லா உப்பு காரம் எல்லாத்துலேயும் ஒன்றா ஊறும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. நான் வந்து 1/2 கிலோ எறா வந்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. இப்போ தண்ணி இருத்துட்டு அந்த எறாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் வந்து தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு சின்ன பாக்கெட்டில் பாதி தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா தக்காளி வந்து 3 தக்காளி போட்டதுனால தயிர் ஒரு 1/2 பாக்கெட் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் டேஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் வந்து பாதி தாங்க போட்டிருக்கேன். இப்போ நல்லா கிளந்து விட்டுருங்க. தயிர் கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு இப்போ எறாவை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து குட்டி குட்டி எறா தாங்க எடுத்திருக்கேன். பெரிய எறாவும் செய்யலாம். அது வந்து கொஞ்சம் லைட் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். குட்டி எறாவில் காரம்லாம் ஊறி சாப்பிட்றதுக்கு எறா பிரியாணி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எறாவோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. இப்போ எறாவெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த சைஸ் எறா தாங்க வாங்கியிருக்கேன். இந்த சைஸ் எறாவில் நீங்கள் தொக்கு பண்ணாலும் சாதத்தில் போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதுமாரி குட்டி எறா வாங்கி நீங்கள் ஒரு முறை பிரியாணி செஞ்சு பாருங்கள், இல்லை குழம்பு வச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. எறா வந்து எண்ணெயில் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. அப்படி வதங்குச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடுங்க. நீங்கள் சும்மா 2-3 வாட்டி கிளறி விட்டுட்டு தண்ணியை சேர்த்துடுங்க. எறா வந்து தண்ணியில் வெந்தால் உங்களுக்கு சாஃப்டாக தாங்க ஆகும். அதனால் தண்ணியில் ரொம்ப நேரம் வேக விது ரப்பரை மாதிரி ஆகிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. தண்ணியில் வேகலாம் எறா. நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க. சிக்கனாக இருந்தால் 1.5 தாங்க வைக்கணும். நான் எறான்றதுனால 1.25 வச்சுருக்கேன். இது கரெக்டாக சாப்பாடு உதிரியாக வருவாங்க. இப்போ வந்து எல்லாம் கிளந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு வந்து நாங்கள் அரிசி போட்டதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதனால் உப்பு ஃபுல்லாகவே போட்டுறாதீங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பிரியாணியில். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாங்க. நான் பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் வாங்க. சுத்தமாக தண்ணி இருத்துடுங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்தா தான் நமக்கு வந்து பிரியாணியில் சேர்த்துருக்க தண்ணியும் ரைஸும் ஒன்றா வரும். நாங்கள் வந்து வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவை வந்து ரொம்ப வாசனையாக இருக்குங்க. பிரியாணி கொதித்து வரும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துடலாம். அரிசி போட்டு நீங்கள் வந்து ரொம்ப கிளறி விடாதீங்க. ரொம்ப கிளறிக்கிட்டே இருந்தால் அரிசி வந்து உடஞ்சிரும். போட்டு சும்மா 2-3 வாட்டி கிளறினா போதும். பாருங்கள், லைட்டாக திருப்பி விடுங்க. நீங்கள் கரண்டி போட்டு ரொம்ப கிளறினீங்கன்னா சாப்பாடு வேஸ்ட் ஆகிடுங்க. இந்த மாதிரி லேசாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா, சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா தண்ணி சுண்டி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம டம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் சூப்பராக மேலே வந்திருக்கு. பார்க்கும்போதே நல்லாயிருக்கு பாருங்கள் கலர். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் வாங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சூப்பராக தண்ணி சுண்டி வந்து மேலே பபிள்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த டைமில் டம் போட்டோன்னா சாப்பாடு நமக்கு உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது.
அரிசியே மெலிசாக இருக்குங்க. இந்த அரிசி பேர் வந்து சுல்தான் பாஸ்மதி அரிசிங்க. இது கிடைச்சா வாங்கி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து தண்ணிலாம் வற்றிடுச்சு. ஒரு தோசை கல்லை வச்சு அது மேலே நம்ம டம் போட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சு போடுங்க. 15 நிமிஷம் விட்டால் போதும். டம் சூப்பராக வெந்து வந்துடும் நமக்கு. மேலே வந்து வெயிட்டான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தாங்க டம் இறங்கும் நல்லா. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம எறா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பிரியாணி செஞ்சது நான் இல்லை, என் பொண்ணு தான் செஞ்சாங்க. அவங்க செய்கிறேன்னாங்க, அதனால் விட்டுடுங்க. சூப்பராகவே செஞ்சுருக்காங்க. டேஸ்ட்டாகவும் வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். சாதம் நல்லா பளபளன்னு இருக்குங்க. அரிசியும் நல்ல அரிசிங்க. இதுமாரி அரிசியில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பிரியாணி நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.